வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். பணமா பாசமாங்கிற தலைப்பில் தான் இப்போ கதை சொல்ல போகிறேன். நம்ம வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போது கதைக்குள்ளே போகலாமா? ஒரு ஊரில் கணவன் மனைவி வாழ்ந்து வந்தார்கள். கணவன் பெயர் குமார், மனைவி சரஸ்வதி என்ற தம்பதியினர் வாழ்ந்து வந்தார்கள். அவர்களுக்கு மகன் வேலன், மகள் மீனாட்சி என்று 2 குழந்தைகள் உள்ளனர். குமார் ஒரு மளிகை கடையில் சாதாரண வேலை செய்து கொண்டிருந்தார். ஆனால் அவர் பெரும் புத்திசாலி. மளிகை கடையில் வேலை செய்து கொண்டே அங்கு வியாபாரத்தையும் வியாபாரத்தில் உள்ள நெளிவு சுழிவையும் கற்றுக்கொண்டு சிறந்த வேலைக்காரராக விளங்கினார். ஒரு நாள் குமாரின் முதலாளி வெளியூரில் தன் மகனோடு போய் செட்டிலாகி விடலாம் என நினைத்தார். ஆனால் அவருக்கு இந்த மளிகை கடையை என்ன செய்வதென்று தெரியவில்லை. நாம் கஷ்டப்பட்டு உழைத்து உருவாக்கிய கடை, இதை எப்படி விட்டு செல்வது? இதை ஒரு நல்லவர் கையில் ஒப்படைக்க வேண்டும். நல்லவர் மட்டுமல்லாமல் ஒரு சிறந்த வியாபாரியாகவும் இருக்க வேண்டும். அப்படி ஒருவரிடம்தான் இந்த கடையை ஒப்படைக்க வேண்டும் என்று எண்ணத்தில் இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு ஆள் யார் என்று யோசித்து கொண்டிருக்கும் போது அவருக்கு குமாருடைய நினைவு வந்தது. உடனே குமாரை அழைத்து, குமார், நான் என் மகனோடு வெளியூரில் செட்டிலாக போகிறேன். இந்த மளிகை கடையை நீயே வாங்கிக் கொள்கிறாயா என்று கேட்டார். அதற்கு குமார், என்னிடம் அவ்வளவு பணம் இல்லையே, நான் எப்படி வாங்க முடியும்? இது எப்படி சாத்தியமாகும் என்று யோசித்தபடி வீட்டிற்கு வந்தார். வந்தவர் அமைதியாக அவருடைய முதலாளி சொன்னதையே யோசித்து கொண்டிருந்தார். அவருடைய மனைவி சரஸ்வதி, என்ன யோசனை மிகவும் பலமாக உள்ளது, என்னவாயிற்று என்று அவர் பக்கத்தில் அமர்ந்து கேட்டார். அதற்கு அவர் முதலாளி தன்னிடம் கூறியதை தன் மனைவியிடம் கூறினார். அதற்கு அவள் மனைவி சரஸ்வதி மிகவும் சந்தோஷப்பட்டாள். என்ன சொல்கிறீங்க, நிஜமாவா? என்னால் நம்ப முடியவில்லை. இத்தனை நாட்கள் ஒரு வேலைக்காரனாக இருந்த நீங்கள் இப்பொழுது முதலாளியாக போகிறீர்கள். எனக்கு மிகவும் சந்தோஷமாக உள்ளது என்று கூறினார். அதற்கு அவளது கணவர் குமார், நீ சந்தோஷப்படுவதெல்லாம் சரிதான், ஆனால் அந்த மளிகை கடையை வாங்கும் அளவிற்கு என்னிடம் பணம் இல்லையே, என்ன செய்வது என்று கேட்டார். அதற்கு அவள், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், என்னுடைய அம்மா வீட்டில் போட்ட நகை இருக்கிறதே, அதை வைத்து அந்த கடையை வாங்கலாம் என்று சொன்னாள். அதற்கு அவள் கணவர் குமார் சம்மதிக்கவில்லை. வேண்டாம், அது உனக்காக உன் அம்மா தந்தது, வைத்துக்கொள், நான் ஏதாவது சமாளிக்கிறேன், அப்படி இல்லை என்றால் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று சொன்னார். ஆனால் அவள் விடவில்லை. வற்புறுத்தி தன் கணவன் குமாரிடம் நகையை கொடுத்து, நீங்கள் மளிகை கடை வாங்குவதற்காக அடுத்த வேலையை பாருங்கள் என்று சொன்னாள். குமாரும் அரை மனதுடன் அந்த பணத்தை வாங்கி கொண்டு முதலாளியிடம் சென்று, தான் கடையை வாங்கிக் கொள்கிறேன், எனக்கே தாருங்கள் என்று கேட்டான். முதலாளிக்கோ மிகுந்த சந்தோஷம். நான் கஷ்டப்பட்டு உருவாக்கின கடை ஒரு நல்லவர் கையில்தான் போகிறது என்று குமாரை வாழ்த்திவிட்டு தன் மகனோடு போய் வெளியூரில் செட்டிலாகிவிட்டார். குமார் மிகவும் புத்திசாலி, வியாபார உக்தி தெரிந்தவர், கடின உழைப்பாளி என்பதால் அந்த சின்ன கடையை குறுகிய காலத்திலேயே ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோராக மாற்றினார். அப்புறம் தன் குழந்தைகளையும் நன்றாக படிக்க வைத்தான். சில காலத்திலேயே டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் 2-3 ஸ்டோர்களாக மாறியது. குழந்தைகளும் பெரியவர்களாகி விட்டார்கள். காசு, பணம், வீடு, வாசல் என சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார். மகனுக்கோ திருமண வயது வந்துவிட்டதால் திருமணம் செய்ய முடிவு செய்தார்கள். மகள் மீனாட்சியும் படிப்பை முடித்து விட்டாள். மகளுக்கும் வரன் பார்க்க ஆரம்பித்தார்கள். ஆனால் பெண் மீனாட்சியோ ஒருவரை காதலித்து வந்தாள். அவன் பெயர் தீபக். தீபக் மிகவும் அமைதியானவன், நல்ல மரியாதை தெரிஞ்ச பையன் என்பதால் அவர்களுக்கு சம்மதம். ஆகவே இரு வீட்டாரும் பேசி மகள் மீனாட்சியின் கல்யாணத்தை நடத்தினார்கள். தீபக்கிற்கு அப்பா அம்மா இல்லாததால் தீபக்கை வீட்டோட மாப்பிள்ளையாக்கி தன் கடையில் ஒரு கடையை தீபக்கே பார்க்கும்படி குமார் முடிவெடுத்தார். வாழ்க்கை நன்றாக சுமூகமாக போய்க் கொண்டிருந்த போது மகன் வேலனுக்கும் திருமணம் முடிந்தது. மகனுக்கு திருமணம் முடிந்த கையோடு ஒரு பெண் பிள்ளை பிறந்தாள். மகளுக்கும் மகன் பிறந்தான். குமார் சரஸ்வதி தம்பதியினர் தன் மகன் மகள் பேர குழந்தைகளோடு மகிழ்ச்சியான வாழ்வை வாழ்ந்து வந்தார். அப்போது திடீரென்று குமாருக்கு உடம்பு முடியாமல் போய்விட்டது. சில காலம் வீட்டிலேயே இருந்தார். தன் கடைகளை, அதாவது டிபார்ட்மெண்டல் ஸ்டோரை தன் மகன் தன் மருமகனிடம் ஒப்படைத்துவிட்டு ஓய்வு எடுத்து கொண்டு இருந்தார். சில காலம் சென்றது.
தீபக் தனது அப்பாவின் கடையை பார்ப்பதில் மகன் வேலனுக்கோ பிடிக்கவில்லை. இது என் அப்பா சம்பாதித்தது, எவனோ எங்கிருந்தோ வந்து உரிமை கொண்டாடக்கூடாது என்று தீபக்கை மறைமுகமாக சுட்டிக்காட்டி பேசினான். மறைமுகமாக பேசிக் கொண்டிருந்தவன் திடீரென்று ஒரு நாள் தீபக்கிடம் போய், நீ வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்கிறாய், உனக்கு வெட்கமாக இல்லையா? இது என் அப்பாவின் சொத்து, உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? வெளியே போ என்று தீபக்கிடம் சுருக்கென்று கேட்டுவிட்டான். அவனோ பதில் எதுவும் பேசாமல் வீட்டிற்கு சென்று விட்டான். வீட்டில் அவனது மனைவி மீனாட்சி எப்போதும் போல தீபக்கிடம் பேச ஆரம்பித்தாள். என்ன இன்னைக்கு சீக்கிரம் வந்து விட்டீர்கள், ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க என்று கேட்டாள். அதற்கு தீபக் ஒன்றும் கூறாமல் ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டு சென்றான். மீனாட்சிக்கு சந்தேகம் வந்துவிட்டது. இதுவரை இவரை இப்படி பார்த்ததில்லையே, ஏன் இப்படி நடந்து கொள்கிறார் என்று தெரியாமல் தொடர்ந்து தீபக்கிடம் கேட்டாள். அவன் மறுக்க முடியாமல் அவளுடைய அண்ணன் அவனிடம் நடந்த விதத்தை பற்றி மீனாட்சியிடம் கூறினார். அவளுக்கோ ஒன்றும் புரியவில்லை. ஏன் அண்ணன் அப்படி பேசினார் என்று புரியாமல் இருந்தார். மறுநாள் தீபக் கடைக்கு போகாமல் இருக்க அவளுடைய அப்பா அம்மா காரணம் கேட்க மீனாட்சி நடந்ததை கூறினார். அவர்கள் இருவரும் வேலனை கூப்பிட்டு கண்டிக்க தொடங்கினார்கள். ஏன் இப்படி நடந்து கொள்கிறாய்? அவர் நம்மளுடைய மாப்பிள்ளை, மரியாதையாக நடந்து கொள் என்று சொன்னார்கள். வேலனோ அவனுடைய அப்பா அம்மா பேச்சை கேட்க மறுத்துவிட்டான். அதனால் சண்டை பெரியதாகிவிட்டது. மகள் மீனாட்சியும் மருமகன் தீபக்கும் இனிமேல் இங்கு இருந்தால் நமக்கு மரியாதை இல்லை, நாம் வீட்டை விட்டு சென்று விடலாம் என்று முடிவு செய்தார்கள். அப்பா அவர்களை எவ்வளவோ கெஞ்சி பார்த்தார்கள். ஆனால் மகளோ தன் அப்பாவிடம், அப்பா நான் எங்கும் போகவில்லை, நான் இங்கு பக்கத்தில்தான் உள்ளேன், நீங்கள் கூப்பிட்டால் உடனே வந்து விடுவேன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இப்பொழுது உங்களுடைய ஆரோக்கியம்தான் முக்கியம், நான் இங்கேயே இருந்தால் சண்டை மிகவும் அதிகமாகத்தான் ஆகும், அதற்கு இடம் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சென்றாள். அவர்கள் சென்ற கொஞ்ச நாட்களிலேயே வேலன் சேர்க்கை சரியில்லை. நண்பர்களோடு சேர்ந்து கடைக்கு வருவதும் தன் அப்பா கடை என்று திமிரில் நண்பர்களுக்கு சலுகை அளிப்பதுமாக இருந்தான். ஒரு நாள் செலவு அதிகமானது, வரவு குறைந்தது. ஆனால் மகனும் மருமகனும் சிக்கனமாக செலவு செய்து சேமித்து வைத்த பணத்தால் வாழ்ந்து வந்தார்கள். வேலன் கடையை சரியாக பார்த்து கொள்ளாததால் கடையை கைவிட வேண்டிய சூழ்நிலை வந்தது. என்ன செய்வதென்று தெரியாமல் தன் நண்பர்களோடு சேர்ந்து தன் அப்பா சுயமாய் நின்று உருவாக்கின கடையை இன்று கைவிடப் போகிறோம் என்ற எண்ணத்தில் நிலைத்து அழுது கொண்டே இருந்தான். அப்போது அந்த செய்தியை தன் மகளுடனும் மருமகனிடமும் குமாரும் சரஸ்வதியும் கொண்டு செல்ல அவர்கள் பதறி போய் வேலனை காப்பாற்றினார்கள். வேலன் தான் செய்த தப்பை உணர்ந்து தன் தங்கை மற்றும் அவள் கணவர் தீபக்கின் காலில் விழ இருவரும் தூக்கிவிட்டார்கள். அண்ணா, நீ அழாதே, நீ என்னை எவ்வளவு கேவலமாக பேசினாலும் பரவாயில்லை, நான் உன் தங்கை, தாங்கிக் கொள்வேன். ஆனால் நீ என் கணவரை அவமானப்படுத்தினாய். ஆனாலும் அதை அவர் பொருட்படுத்தாமல் உனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது உனக்கு உதவினார். அதற்கு காரணம் அவர் நம் குடும்பத்தின் மீதும் உன் மீதும் என் மீதும் வைத்த பாசம்தான். இனியாவது பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் பாசத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க கற்றுக்கொள் என்று கூறினாள். வேலன் தலை குனிந்து அனைவரிடமும் மன்னிப்பு கேட்டான். பாசத்திற்கு அடிமையானால் தலை நிமிர்ந்து வாழலாம், பணத்திற்கு அடிமையானால் தலை குனிந்துதான் நிற்க வேண்டும். என்ன மக்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதைகளை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.